Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First VN editor application open பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி கீழ இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் வரக்கூடிய நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுல போட்டோ அப்படிங்கற செக்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க என்னென்ன இமேजेस பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேजेस எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 8 இமேजेस கிட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம ஆட் பண்ண இமேजेस எல்லாமே வந்துருச்சு. இப்போ கீழ இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா மேல அட்ஜஸ்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல விக்னெட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழ இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மென்ட் டூலை ஃபுல்லா பிளஸ் 100க்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு டபுள் டிக் அப்ளை டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படிங்கற இந்த டூலை வந்து ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா நிறையவே எஃபெக்ட்ஸ் வந்து இதுல இருக்கும். இத மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படினா இதுல உங்களுக்கு ஷேக் அப்படின ஒரு டூல் இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த ஷேக் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி போட்டோல வந்து செலக்ட் ஆகும். இது ஃபுல் இமேஜையும் கவர் ஆகுற மாதிரி இத வந்து ஸ்க்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷன் வரும். இதுல செகண்ட்ல இருக்கிற ஆப்ஷனை 0.30 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற டிக் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலயும் டபுள் டிக் அப்ளை டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா எல்லா இமேजेसக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் ஆட் பண்றதுக்காக இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ/போட்டோ ஓபன் பண்ணுங்க. இப்போ போட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளாக் ஷேடோ எஃபெக்ட்டை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். சோ இத செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஆட் ஆகும். இத கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கிரீன்ல உங்களுக்கு பாட்டம்ல ஷேடோ இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷேடோ எஃபெக்ட்டோட கார்னர்ல இருக்கிற ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணி வீடியோவோட ஃபுல் லெந்த்க்கும் வர மாதிரி லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோ எஃபெக்ட் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த Black கலர் அவுட்ரோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான Black screen template வீடியோவை ஆட் பண்ணலாம். சோ அதுக்காக அகைன் இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி வீடியோ/போட்டோவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரியில வீடியோ செக்ஷன் செலக்ட் பண்ணி உங்களோட டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ஆட் ஆகும். இத ஃபுல் ஸ்கிரீனுக்கு செட் பண்ண கீழ இருக்கக்கூடிய டூல்ல ஃபில்ட் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அகைன் கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி இதுல வரக்கூடிய பிளெண்டிங் ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுல ஸ்கிரீன் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆகிடும். இந்த டெம்ப்ளேட் வீடியோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். சேம் அதுக்கும் இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி வீடியோ செக்ஷன்ல இருந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த வீடியோவோட பாட்டம்ல இருக்கக்கூடிய ஷேடோல வியூ ஆகுற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வரக்கூடிய டூல்ல பிளெண்டிங் அப்படிங்கற ஆப்ஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி இதுல வரக்கூடிய ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த லிரிக்ஸ் வீடியோவும் பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேजेसக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம். சோ அதுக்காக ரெண்டு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இதுல உங்களுக்கு ஜூம் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத செலக்ட் பண்ணி டபுள் டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலா வீடியோ சேவ் பண்றதுக்காக ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகும். இத செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting and bye.